ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 9 மாதங்களை கடந்து விட்டோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த 10வது மாதத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த 10வது மாதத்திற்கு சகரியாவின் புத்தகத்திலிருந்து, தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆக எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷம் துவங்கின பொழுது நிறைய கனவுகளோடு துவங்கினோம், நிறைய திட்டங்கள் இட்டோம். இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம், இதுலேருந்து இப்படி க்ரோத் ஆகும், இதுலேருந்து இப்படி நம்ம நடக்கும் பொழுது நமக்கு இந்தந்த மாதிரியான ஒரு நன்மைகள் வரும், இதை கொண்டு நம்ம மேலே வந்துடுவோம், உயரத்தை தொற்றுவோம், உச்சத்தை தொற்றுவோம். இப்படி பல கனவுகள், பல தரிசனங்கள், பல மனதின் இயக்கங்கள் இதெல்லாம் நமக்கு இருந்தது உண்மை. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை குறித்த திட்டங்களாக இருக்கலாம், பொருளாதார காரியங்களாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. அதுக்கு எல்லா நேரமும் நம்ம பிசாசை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. நாமும் சில நேரங்களிலே நம்மை பயிற்றுவிக்காமல் இருந்திருப்போம், அல்லது தேவன் கிரியை செய்ய இடம் கொடுக்காமல் இருந்திருப்போம். ஆகவே நம்முடைய காரியங்கள் ஒரு தடைபட்டு போனது உண்மை. நிறைய நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்வை தேவனோடு இணைந்து ஓடுவதற்கு பதிலாக நம்முடைய பலத்தையும் நம்முடைய அறிவையும் நமக்கு மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளையும் சார்ந்தே செயல்படுகிறோம். அதனாலும் தோல்விகள் வருகிறது உண்டு. இந்த வேத பகுதி சொல்லுகிறது என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. தமிழில் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்று ஒரு வெர்ஷன் இருக்கு. அதில் சொல்லப்படுது, உனக்கான உதவி உனது பலம் மற்றும் வல்லமையிலிருந்து வராது, எனது ஆவியிலிருந்தே உனக்கு உதவி வரும் என்று சொல்லி இந்த வருஷன்ல வாசிக்கிறோம். என்ன சொல்ல வருகிறாங்க? உனக்கான உதவி உன்னுடைய பலம் மற்றும் வல்லமை, உன்னுடைய பணபலமாக இருக்கலாம், அல்லது மனித பலமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய அறிவினாலே நான் செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி நினைக்கிற உன்னுடைய எண்ணங்களாக இருக்கலாம். இதிலிருந்தெல்லாம் வராது. தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையால் தான் உன் காரியங்கள் வாய்க்கும், உன் காரியம் வெற்றியாய் மாறும், உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் நாம் தேவனை ஒரு மனுஷ முயற்சி தோல்வி அடைந்து நாம் நினைத்த எந்த பகுதியிலும் ஒரு நகர முடியாத ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவரை முழுமையாக தேடுகிறோம். மற்ற நேரங்களிலே நம்முடைய பலத்திலேயே ஓட பார்க்கிறோம். 90% மக்களுடைய காரியங்கள் இதுதான். 10% தான் ஒவ்வொரு அசைவிலையும் ஆண்டவரே என்ன செய்யட்டும், எப்படி செய்யட்டும், இப்படி போகட்டுமா, அப்படி போகட்டுமா, என்னன்னு கேட்டு கையை பிடித்து கொண்டு நடக்கிறவர்கள் 10% பேர். மீதமுள்ள 90% பேர் தோல்வி அடைந்த பின்பே ஆண்டவர்கிட்ட வேற வழி இல்லைன்னு சொல்லி நாம் வரோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய சக்திக்கு, நம்முடைய அறிவுக்கு மீறின அநேக வல்லமைகள் இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்கின்றன. அவைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் சீரான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவை. தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ சபைக்கு போய் பாஸ்டர் பாட்டு போடும் பொழுது, ஒரு வேகமாக மியூசிக் பண்ணும் பொழுது ஒரு பரவச நிலை அடைந்து வருகிறது அல்ல, அல்லது அந்நிய பாஷையில் கடனை பேசிட்டு வர்றது அல்ல, அல்லது வேகமாக கைதட்டுறது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு நபர். அவர் இயேசு எப்படி நபராக இருந்தாரோ, நாம் எப்படி ஒரு மனிதராக இருக்கிறோமோ, அதை போலவே அவரும் ஒரு நபர். ஆகவே பரிசுத்த ஆவி என்பது ஏதோ ஒரு தேவனுடைய ஆவி என் மேல் வந்தது என்று சொல்லத்தக்கது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர், அவர் தேவன். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதாக. கர்த்தர் தான் ஆவியானவர்.
அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு ஜீவன் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஆக நமக்கு இந்த அனுபவம் மிகவும் முக்கியமானது. அவர் தேவன். இரண்டாவது, தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், இணைந்து நடக்கிற ஒரு அனுபவமே நமக்கு தேவையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆக அவரோடு இணைந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு நடைகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு வெற்றி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய நாம் அநேக நேரங்களில் விட்டு கொடுப்பது இல்லை. நம்முடைய அறிவு, எனக்கு எல்லாமே தெரியும் பிரதர், அப்படி இல்லைன்னா நான் ஜெமினியில் பார்த்துக்குவேன், சாட் ஜிபிடியில் பார்த்துக்குவேன், இப்படி நாம் என்ன பண்ணுறோம், அறிவுசார் காரியங்களை உபயோகப்படுத்துகிறோம். நல்லது. ஆனால் அவைகளுக்கு தெரியாது, அவைகள் தகவல்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தகவல்களை கொடுக்கிறோம், அல்லது நமக்கு தேவையானதை நாம் கேட்கிறதை கொடுக்கிறோம் என்று அவைகளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், இவைகள் எல்லாம் மனித அறிவின்படி, கண்டுபிடிப்புகளின்படி உள்ளே ஃபீட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய உணர்வுகளோடு, நம் வாழ்வோடு நம்மை நடத்த தேவையானது ஆவியானவருடைய அபிஷேகம் தான். அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு உணர்வு உண்டு, நமக்கு என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும், என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவருக்கு நம்முடைய துவக்கமும் முடிவும் தெரியும், நம்முடைய ஒவ்வொரு நடைகளும் தெரியும், நாம் எப்படி போக வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். வேதாகமத்திலே இயேசு சொல்கிறார், அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று. அவர் தேற்றரவின் ஆவி, அவர் நம்மை ஒரு கிறிஸ்து பேசின எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இயேசு அவரை குறித்து ஒரு முன்னுரை கொடுத்து விட்டு, நான் போகிறது நல்லதா இருக்கும், நான் போனாதான் உங்களுக்கு விண்ணகத்தில் நான் பாவ நிவாரணம் செய்து பிதாவின் சமூகத்தில் இரக்கம் கேட்டு மனுக்குலத்தை நான் முற்றும் முடிய ரட்சிக்க தேவையான ஒரு கிரியை தேவ சமூகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டும். ஆனால் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகல, என் ஆவியானவரை நான் அனுப்பி கொண்டு நான் போனதுக்கு பிறகு அவர் அனுப்பி வைப்பேன், அவர் வருவார், அவர் வந்து நான் பேசின எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி நடத்துவார் என்று ஒரு முகவுரை கொடுத்து போகிறார். இயேசு சொல்லுகிறார், பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் பேசினேன், அப்படியாகவே வாழ்ந்தேன் என்று. அதே இயேசு சொல்லுகிறார், நான் எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது பிதாவை வெளிப்படுத்தினேனோ அப்படியாகவே ஆவியானவர் வரும் பொழுது நான் பேசின எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். ஆக என்ன புரிந்து கொள்கிறோம், அவர் ஒரு தேவன். அவர் இயேசுவோடு இருந்தது போலவே நம்மோடும் இருக்க விரும்புகிறார். இயேசு எதை சொன்னார், நான் பிதாவை வெளிப்படுத்தினேன், பரிசுத்த ஆவியானவரும் என் பேச்சு என் செயல்களை வெளிப்படுத்துவார். ஆக அவர் வருவது நல்லது என்று சொல்லி போனார். ஆக இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நடக்கிற ஒரு நல்ல உணர்வு அல்லது உறவு நமக்குள்ள இருக்குதாங்கிறத சொல்லி நாம் சோதித்து பார்த்துட்டு, அவர் நமக்குள் வரும்பொழுது அநேக விஷயங்களை செய்கிறார். அதில் நான் ஒரு 4 காரியம் மாத்திரம் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம இந்த மாதத்திற்குள்ளாக ஆவியானவருடைய பலத்தோடு நம்ம பிரவேசிப்போம். யோபுவின் புத்தகத்தில் 33:4 சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆக நம்மை உண்டாக்கின தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் சுவாசம் நமக்கு உயிர் கொடுத்தது. அந்த தேவன் தான் ஆவியானவராய் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் 100% விசுவாசித்து அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அவரோடு இணைந்து அந்த ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. ஏனென்றால் அவர் நமக்கு மேல் அசைவாடி கோணலானவைகளை எல்லாம் செவைப்படுத்தி சீரான பாதைகளில் நடத்தி நம்மை எந்த இடத்திலும் சோர்ந்து போகாதபடி நடத்துவார். நம்மை சுற்றி 1000 பிரச்சனைகள் வந்தாலும், 1000 வெறுமைகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக நமக்கு ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நடத்துவார்.
ஆவியானவர் நம்மை பராமரிப்பார். ஆவியானவர் தன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்ம மேல் அசைவாடும் பொழுது நமக்குள் இருக்கிற ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் எல்லாம் வெளியேறி நாம் தேவ சாயலை அடைவோம். ஆகவே அந்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, வசிக்கும் பொழுது அவர் என்ன செய்ய விரும்புகிறாராம்? முதலாவது, கற்புள்ள கன்னிகையாக நம்மை உருவாக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 11 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார்? யோவான் 14:26 என் நாமத்தினாலே நான் அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாருங்க இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுறாராம். அதுக்கு முத்தாய்ப்பாய் பவுல் 2 கொரிந்தியரில் எழுதுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு, நம்மை சபையை மணவாட்டியாகிய ஒரு உருவகத்திலே ஒரு கன்னிகையாக அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப பழைய காலத்தில் ராஜாக்களுக்கு அநேக பெண்களை தெரிந்து கொள்வார்கள். ராணியாக அல்லது அந்தப்புறத்து ராணியாக. ஒன்று மகுடம் சூட்டப்பட்ட ராணியாக அதிகாரத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், இன்னொருவர் அரசலை சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நபராக, மறுமனையாட்டிகளாக, இப்படியெல்லாம் தொலைவாங்க. இப்படி தேடும் பொழுது கற்புள்ள பெண்களை, வெர்ஜின் பெண்களை, அந்த இளம் வயது இருக்கணும், அப்படிப்பட்ட பெண்களை தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. அவர்களுக்கு வந்த உடனே ராஜாட்ட சேர விட மாட்டாங்க. அவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் சொல்லிக் கொடுத்து ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சிகிச்சை கொடுப்பார்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ராஜாவுக்கு போகிற ஒரு நேரத்தை குறித்து அப்படி நடத்துவார்கள். இதை ஒத்த சம்பவம் வேதாகமத்தில் எஸ்தரின் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எஸ்தரின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகா இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. எஸ்தர் 2 12 ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போளம் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதம் செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய ஆகேசுவாயிருவன் இடத்துல பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற பொழுது அவள் ராஜாவின் இடத்திலே போய் பிரவேசித்து அவளை சந்தோஷப்படுத்துவார். அதன் பின்பு அவளுக்கு ஒரு ராணியான ஒரு அந்தஸ்தோ அல்லது இல்லை இவர் ராணி அந்த ஆகிற அளவுக்கு தகுதி இல்லை என்பதை ராஜா முடிவு செய்வார். ஆக இங்கே என்ன சொல்ல வராங்க? பெண்கள் அந்த எஸ்தரின் புத்தகத்தில் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு இப்போது ராணி இல்லை, வஸ்தியை தள்ளிவிட்டார்கள். இப்போ ஒரு ராணி தேவைப்படுகிறது. ராஜாவுக்கு ஒரு ராணி இருப்பது தான் ஒரு மகுடம், ஒரு அழகு. ஆகவே எல்லா பட்டணங்களிலிருந்தும் பெண்களை பிடித்துட்டு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க? 6 மாதம் வெள்ளை போளம், 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள், இந்த பரிமள தைலங்கள் எல்லாம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. அடுத்தது அவங்க உடலில் இருக்கிற இந்த ரோமங்களை எல்லாம் அகற்றுவார்கள். இந்த ஐப்ரோலேருந்து கைமுடி, கால்முடி, அக்கள் இதெல்லாம் வந்து அகற்றுவாங்க. அதுக்கப்புறம் உடல் சூடெல்லாம் அகற்றுறதுக்கு சிகிச்சை கொடுப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, உடல் கழிவுகள் ராஜாட்ட போகிறப்ப துர்நாற்றம் வரக்கூடாது. அதுக்கு வெளியே யூஸ் பண்ணுற நறுமண திரவியங்கள் மாத்திரமல்ல, உள்ளான வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் அகற்றுவாங்க. சில நேரங்கள் சில பெண்கள் கர்ப்பிணிகளாக இருப்பார்கள் அல்லது வேற ஏதாவது கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகளை இதெல்லாம் சரிப்படுத்துவாங்க. ஆக இவங்களெல்லாம் ஒரு வருஷம் அளவுக்கும் இவங்க செய்கிறாங்க. அதுக்கு செய்யும் பொழுது, மருத்துவ சிகிச்சை செய்யும் பொழுது அவருக்கு ராஜா யாரு, ராஜா எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவர்கிட்ட என்ன மாதிரி நீ நடந்துக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷங்கிறது அந்த 6 மாதம் முடிஞ்சு எல்லாம் பூரண நாட்கள் நிறைவேறின பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜாவின் இடத்துல போகிறதுக்கு ஒரு டேட்டு குறிக்கிறாங்க. எப்படி நமக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு டேட் குறிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குறிச்சிருப்பாங்க. அந்த நாளில் அவர் ராஜாவை சந்தோஷப்படுத்த
சாயங்கால வேலையில் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வெளியே வருவா. வெளியே வரப்போ மீண்டும் அதே இடத்துக்கு வர மாட்டா. அவளுக்குன்னு தனியாக பின்னாடி ஒரு அறையை ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க, அங்கே போயிடுவாங்க. ராஜா மீண்டும் அவளை நினைவு வந்து அவளை கூப்பிட்டால் மாத்திரமே மீண்டும் ராஜாவின் இடத்திலே பிரவேசிப்பார். இல்லையாக அவர் காலம் முழுவதும் அவள் அவள் தனிமையிலாகவே வாழ்ந்து அவள் மரிக்க வேண்டும் என்பது அரண்மனைகளிலே எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. இதைத்தான் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எஸ்தருக்கு முன்னாடி ராஜாவை சந்தோஷப்படுத்த போன எல்லாரும் அந்த நாளிலே ராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்கு உள்ள போகும் பொழுது அவ என்னென்ன கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. வெகுமதிகள், அன்பளிப்புகள். அல்லது இதுதான் வாய்ப்பு, இதை நீ பயன்படுத்திக்கோ, அடுத்த ராஜா உன்னை கூப்பிடுவானோ கூப்பிட மாட்டானோ தெரியாது, ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லா பொருட்களையும் பரிசுகளையும் வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்க யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது அவங்களே சுயநலமாக கேட்டிருக்கலாம், தெரியாது. ஆனால் வாங்கினாங்க. ஆனால் எஸ்தர் எதையும் வாங்கவில்லை. அவளுடைய மனதில் ஒரு தீர்மானம், நான் ராஜாவை சந்தோஷப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ராஜாவை திருப்தியாக்கும் பொழுது அவர் என்னை ராணியாக உட்கார வைத்து அலங்கரிப்பார் என்று அவளுக்குள் ஒரு தீர்மானம் இருந்தபடியால் தனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை. இது எஸ்தரினுடைய ஒரு நற்குணத்தை காட்டுகிறது. பாருங்க, அவள் ஏகாயின் மூலமாக அவருடைய குழுவினர்கள் மூலமாக அவள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவுக்காக ஆயத்தப்படுகிறார். இன்றைக்கு நாமும் அப்படியாகவே கிறிஸ்து என்கிறதான ஒரு புருஷனுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆக இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் போய் அங்கே வாசஸ்தலங்களை உருவாக்குகிறேன், அதன் பின்பு வந்து உங்களை கூட்டிச் செல்லுவேன் என்று. ஆக பிதாவின் வீட்டிலே ஆயத்தப்படுத்துவது இயேசு. இரண்டாவது, நான் ஆயத்தப்படுத்துகிற வரைக்கும் என் மேலுள்ள எண்ணத்திலே, என் மேலுள்ள பாசத்திலே, என் மேலுள்ள மோகத்திலே, என் மேலுள்ள அன்பிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள், கற்பை காத்து கொள்ளுங்கள். உலகத்தின் தீட்டு இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, மாயைகள் இருக்கிறது, பிசாசின் வஞ்சனைகள் இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு விளங்கி என்னோடு உன்னத தேவனுடைய குமாரனாகிய என்னோடு வாழுவதற்கு உங்களை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் காத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பூமியிலேயே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்ம கற்புள்ள ஒரு கன்னிகையாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கற்புக்கு அடையாளமாக காத்துக்கொண்டு கிறிஸ்து என்கிற புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழும்படிக்கு நம்மை தேவன் தெரிந்திருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவராயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். ஆகவே கொஞ்சம் காலம் நாம் கிறிஸ்துவை பிரிந்திருக்கிறோம். இனி மீண்டும் அந்த உன்னத புருஷனாகிய அவருக்கு நாம் மணவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக இணைக்கப்படுவோம். ஆகவே அதை நினைத்து உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டங்களிலும் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை உறுதியாய் காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி உங்களை காத்துக்கொள்வார். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு பகுதி, சத்துருக்களுக்கு விரோதமாக வெற்றி கொடி ஏற்றுவார் என்று சொல்லி ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லி, இது நமக்கு தெரியும். அநேக ஜெபங்களில் நாம் இதை பயன்படுத்துகிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவரை கொடியேற்றும் என்று ஜெபித்திருக்கிறோம். அதற்கு பதில் கிடைத்திருக்கிறது. இம்மட்டும் கர்த்தர் நம்மை காத்து நடத்தியிருக்கிறார், நன்றி சொல்லுவோம். இதுக்கு ஒப்பான ஒரு காரியம் சிம்சோனினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். சிம்சோன் என்ற உடனேயே நமக்கு தெரிகிறது அவன் விபச்சாரம் பண்ணினா விழுந்து போனான். ஆனால் சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் மகிமையுள்ள ஆவியானவராக இருந்தார். பாருங்க, 1ஆம் அதிகாரம், அதாவது அவனுடைய சாப்டர்ல 13 கடைசி வசனம், அவர் பாளையத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். எதுக்கு? தன்னுடைய பணியை, சித்தத்தை நிறைவேற்ற அவர் பெற்றோரோடு இருந்து அவர் மீண்டும் தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே
அவருடைய சித்தம் நிறைவேற்ற செல்ல வேண்டும் என்று ஏவத் துவங்கினார் என்று சொல்லி அதில் வாசிக்கிறோம். அடுத்தது 14 நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கம் ஒன்று வந்தது பெண் பார்க்க போகும் பொழுது, ஆனால் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது நியாயாதிபதிகள் 15 நாம் 14-19 வாசிக்கிறோம். 30 பெயரை கொன்று போட்டான் என்று சொல்லி. அதன் கீழே மறுபடியும் வாசிக்கிறோம் 15. அதில் என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, 300 நரிகளை பிடித்து 150 ஜோடியாக கட்டி அதில் வாளிலே தீப்பந்தத்தை கட்டி அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அவனை கையில் கட்டி கொண்டு போனாங்க. அந்த கயிறெல்லாம் பட்டுன்னு அந்து விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்தான். அடுத்தது நியாயாதிபதிகள் 16:3 வாசிக்கிறோம். பட்டணத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க. அதுக்கு அவன் வெளியே வந்தால் கொன்றலான்னு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்தது, பட்டணத்தினுடைய வாசல் கதவையை அடைத்து பிடுங்கி கொண்டு மலை மேலே கொண்டு போய் வச்சான். என்ன சொல்ல வருகிறேன், பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இருந்தார். ஒரு சிங்கம் வந்தது, அதை அவன் கிழித்து போட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்கள் மேல் பிசாசு கர்ஜித்து கொண்டு வருவான். பயப்படாதீங்க, கிழித்து போட கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தருவார். பிசாசை கண்டு பயப்படாதீர்கள். அடுத்தது அந்த 30 பேரை கொன்று, அவர்கள் எல்லாம் யாரு, அவனை வஞ்சித்தார்கள். அவர்களை கொன்று அவர்கள் உடைகளை எடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த விடுகதை நிமித்தம் 30 பேர் அவங்க தேசத்தில் இருக்கிறதே கொன்று கொடுத்தான். நஷ்டம் வராமல் தடுத்தார். அடுத்தது அவனுக்கு மீண்டும் அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 150 ஜோடி நரிகள், அதாவது 300 நரிகளை பிடித்து அவன் என்ன பண்ணான், தீப்பந்தம் கட்டி வயலில் விட்டான். திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவரால் நடத்தப்படுகிற ஒருவன் பிசாசுகளினுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டத்தை கொண்டு வருவான். அடுத்தது அவனை கட்டி கொண்டு போகிறார்கள். அப்போது அங்கே நடக்கிற சம்பவம், அவன் இப்படின்னா கயிறெல்லாம் அந்திரிச்சு உடனே கீழே கிடந்த தாடை எலும்பு, அதாவது கழுதையினுடைய முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தினுடைய தாடை எலும்பு, அதை அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாம் எடுத்து இப்படி விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து கொன்றான். பாருங்க, எந்த மனித சேனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மேற்கொள்ள முடியாது என்று சத்தியத்தை தேவன் உள்ளே எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது பட்டணத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க. இப்போ வெளியே வந்தால் கொன்றணும்னு சொல்லி சுத்தியும் பதிவிட இருக்கிறார். ஆனால் சிம்சோன் நடு இரவிலே எழுந்து அதை பிடுங்கி கொண்டு அந்த பட்டணத்தினுடைய பெரிய வாசலவே கொண்டு போய் மலை மேலே கொண்டு போய் வச்சார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனை எந்த கயிறுகளால் கட்டவும் முடியாது, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக அடைக்கவும் முடியாது. ஆக பிசாசை கிழித்தெறிகிற பலன் ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுடைய வஞ்சனைகளை அறிந்து அவர்களை அழிக்கிற பலன் நமக்கு ஆவியானவர் மூலம் வருகிறது. அவருடைய கிரியைகளை அழிக்கிற பலன். மூன்றாவது, அவனை யாராலும் பில்லி சூனிய மந்திர வல்லமைகளால் கட்ட முடியாது. நான்காவது, எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை அடைத்து வைக்க முடியாது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக ஆவியானவருக்கு நிறைந்து வாழும் பொழுது உங்கள் வாழ்விலே நீங்கள் வெற்றி மட்டுமே பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர் உங்களை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை தேவனுடைய வீடாக மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை தேவனுடைய பண்ணையாக, தேவனுடைய மாளிகையாக உருவாக்கி உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுவோம், உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தவும் காப்பாற்றவும் பராமரிக்கவும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக ஆவியானவருடைய செட்டைகளுக்குள் மறைந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி சோதனைகளையும் வேதனைகளையும் சத்துருடைய எதிர்ப்புகளையும் நான் பார்த்துருக்கிறேன்.
நிறைய மாந்திரீக வல்லமைகள் எதிர்த்து நின்று ஜீவனுக்கு விரோதமாய் போராடினது உண்மை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் தன் ஆவியின் மூலமாக எங்களை எத்தனையோ முறை பராமரித்திருக்கிறார். எத்தனையோ மந்திரவாத தாக்குதல்கள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து தீங்கு நாளிலே ஆண்டவர் கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிறது போல எங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆகவே எங்களை பாதுகாத்த ஊழியத்தில் இருக்கிற எங்களை பாதுகாத்தது போலவே உங்களையும் பாதுகாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எதை கொண்டும் கலங்காதீங்க. நமக்கு ஒரு வெற்றி கொடி ஏற்றுகிற தேவன் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் ரூபமாய் நம்மேல் தங்கி இருக்கிறார். அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம். மூணாவதாக, தடைகளை நீக்கி காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றுகிறார். ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். என்ன சொல்ல வருகிறாங்க? எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க, வாழ்ந்தாங்க, பாவம் செய்தாங்க. அதற்கு பிறகு பாபிலோனுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். 70 வருஷம் பாபிலோனில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ 70 வருஷம் கழித்து அவங்கெல்லாம் விடுதலையாகி வரணும். ஆனால் அந்த 50வது வருஷம் வரும்பொழுதே கோரேஸ் என்ன பண்ணுகிறார்? ஒரு கூட்டத்தை விடுதலையாக்குகிறார். நீங்கள் போங்க, ஆலயங்களெல்லாம் கட்டுங்க, உங்களுடைய ஊரெல்லாம் பராமரிங்க, உங்களுடைய வாழ்விடத்தை உண்டாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு கூட்டம் கிளம்பி வராங்க. அவங்க வந்து முதலாவது என்ன பண்ணுறாங்க? அந்த சிதைக்கப்பட்ட பலிபீடத்தின் மேலே தான் பலி செலுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நமக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு அதே சாலமோனுடைய ஆலயம் இருந்த அதே இடத்துல மீண்டும் கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பும் பொழுது அசிரிய ராஜாவினாலே நாடு கடத்தப்பட்ட இடமாற்றம் செய்யப்பட்ட அங்கே இருக்கிற மக்களை தூக்கி இங்கே வச்சு இங்கே இருக்கிற இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் கலப்பினத்தை உருவாக்குறாங்க இல்லையா? அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போகும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஓன்னு சத்தமாக அழுதாங்க. அதை கேட்டோன்னே வந்து பார்க்குறாங்க, இன்னும் இவங்கெல்லாம் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. வந்து பார்க்கும் பொழுது ஆலயம் கட்டுறாங்க. ஓகே, நாங்களும் இத்தனை வருஷம் இங்கே தான் இருக்கோம், நாங்களும் இதுக்கெல்லாம் மிருகங்களெல்லாம் பலி செலுத்தினோம், ஆகவே நாங்களும் இந்த பலியில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம், ஆகவே நாங்கள் பங்களிப்பு செலுத்துகிறோங்கிற பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, உங்களுடைய பொருட்களை கொடுங்க, சபை கட்டுறதுக்கு தானே டொனேஷன் கொடுங்க நம்ம கேட்போம் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற சபையினுடைய சூழ்நிலை மாதிரி அன்னைக்கு அவங்க கேட்கல. எங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், எங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கும் என்னடா சம்பந்தம், போங்கடான்னு சொல்லி துரத்திட்டாங்க. ஆக இன்று நாம் கேட்கிற ஒரு இழிவான காரியத்தை போல அன்று இல்லை. கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி யார் டொனேஷன் கொடுத்தாலும் சபையில் வாங்கிக்கிறோம். அவன் விபச்சாரக்காரன், துன்மார்க்கன், ஆனால் நமக்கு தேவை சபைக்கு தானே கொடுக்குறான். இல்லை, அந்த காம்ப்ரமைஸே இங்கே வேதத்தில் அவங்க செய்யவே இல்லை. அது இஸ்ராவின் காலத்தில் நடக்கிறதை பார்க்குறோம். அந்த வேலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க தடை பண்ணிப்படுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய முறை முயற்சி எடுத்தும் முடியலை. அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சிதறி அவங்கவுங்களை வீட்டை கட்ட, அவங்க பிள்ளைகளுக்காக வேலை செய்ய, பணம் சேர்க்க போயிடுறாங்க. இந்த வேலையில் கர்த்தர் ஆகாயையும் சகாரியா தீர்க்கதரிசி 2 பேரையும் அனுப்பி மக்களை மீண்டும் தன்னண்டைக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த இடைப்பட்ட தடைக்காலங்கள் கிட்டத்தட்ட 16 வருஷங்கள், கோரேசிலிருந்து ஆரம்பித்து தரியோ அப்படி பெரிய ஒரு பட்டியலே வருது. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் தடைபட்டுருச்சு. மக்கள் தன்னுடைய வழிகளுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் மீண்டும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற மனிதர்களை இயக்குகிறார். அவங்க கவனமாக எழுதுனாங்க லெட்டர். இப்படி வந்தாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ராஜாவுக்கு விரோதமாக பட்டணம் கட்டினால வரி வராது, இதனால் ராஜாவுக்கு இழப்பு வரும், அப்படிலாம் எழுதி ரொம்ப சென்டிமெண்ட்டாக அரசாங்கத்துக்கு விரோதமாக இவங்க கிளர்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிலாம் எழுதுனால ராஜாக்கள் வந்து இல்லை நாங்கள் சொல்கிற வரைக்கும் நிறுத்தி வைட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி மீண்டும் அதே இடத்தில் அதே ஆலயத்தை கட்டி முடித்தார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாள்பட்ட தடைகள் எல்லாம் மாறும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் தடையோடு இருந்தீங்களோ, எந்தெந்த காரியத்தை செய்ய முடியலன்னு இருந்தீங்களோ, எந்தெந்த காரியம் எனக்கு நடந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, ஐயோ இந்த பத்திரப்பதிவு நடந்திருந்தா இந்த சொத்து நான் சுதந்திரிச்சிருப்பனே, ஐயோ இந்த பத்திரப்பதிவு நடக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கே, ஐயோ வீட்டை நான் ஆரம்பிச்சுட்டு ஆனால் கட்டி முடிக்க முடியலையே, ஐயோ நான் இந்த பணத்தை பிஸ்னஸில் போட்டுட்டேன் எடுக்க முடியலையே, ஊழியத்துக்கு வந்துட்டேன், கொஞ்சம் நடந்துச்சு, கொஞ்சம் போச்சு, மேலே போச்சு, ஆனால் சிறந்த அளவில் மேலே வரும்னு நினச்சேன், முடியலையே, ஆலய கட்டுமான பணி ஆரம்பித்தேன் ஆனால் அது பாதியில் நின்றுச்சு. கலங்காதீங்க, ஆவியானவர் சகலத்தையும் சீர்படுத்துவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். சில காலங்கள் சத்துரு தடை செய்யலாம், சில காலங்கள் மனிதர்கள் தடை செய்யலாம், சில காலங்கள் பொருளாதாரம் தடை இழக்க வைக்கலாம், சில நேரங்கள் நாமே தடையாய் ஒரு எதிர்மறை எண்ணங்களினாலே, விசுவாச சோர்வினாலே நாமே தடையாக கூட இருக்கலாம். ஆனாலும்
நம் பலத்திலே முடியாதது தேவனால் முடியும். பாருங்க, அங்க ஆகாயும் சகரியாவும் ஜனங்களை திடப்படுத்தினார்கள். ஜனங்கள் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நிறுத்து வேலைகளை துவங்கினார்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆக கர்த்தருக்குள் இந்த நாளில் எந்தெந்த காரியங்களில் தடை இருக்கிறதோ, கஷ்டம் இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ, ஒரு பேப்பரில் எழுதி வைத்து, ஆவியானவர் என் பலத்தினால் ஆகலை, இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இவ்வளோ நாள் காத்திருந்தேன், என்னால் முடியல, என்னுடைய பலத்தில் முடியல, என் மனுஷ அறிவில் முடியல, ஆண்டவரே என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் முடியல, ஆனால் உங்களால் முடியும், நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் உங்கள் பிள்ளை என்று சாஷ்டாங்கமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எழுந்தருளுவார், அவர் அசைவாடுவார், காரியம் வாய்க்கும். ஆக எனக்கு அன்பான பிள்ளைகளை, தடைகளை உடைத்து உங்களுடைய வெற்றி நடை போட வைக்க நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்தது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். நம்மேல் இருக்கிறவருடைய ஒரு முதல் நோக்கம் நம்மை உருவாக்குகிறது மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷ வாசனையை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ வாசனையை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த நற்கந்தத்தை மற்றவர்களுக்கும் நாம் பரப்ப வேண்டும். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம், நாம் நரக பாதாள வல்லமைகளுக்கிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆக எனக்கு இனி பரலோகத்தில் சீட்டு உண்டு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, என்னை இயேசு எப்படி ரட்சித்தார் என்பதை, அவரே மெய்யான குமாரன் என்பதை, அவர் என் வாழ்வில் செய்த உயிர்மீட்சியினுடைய கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அதை செய்ய வேண்டும். இது அப்போஸ்தலர் புத்தகத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி லூக்காவிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இது ஏசாயா 61 சொல்லப்பட்ட வார்த்தை தான் லூக்கா எடுத்து பயன்படுத்துகிறார். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை யாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார். ஆக என்ன சொல்ல வருகிறார்? ஏசாயாவில் சொல்லப்பட்டதை லூக்கா எடுத்து சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நம்முடைய கடமை தேவனை, அவருடைய அன்பை, அவருடைய கிரியைகளை, செயல்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை, ஒரு கடன். ஆகவே அதை நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 8 இதை நாம் நன்றாக பார்க்க முடியும். எருசலேமில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு பெரிய உபத்திரவமும் உண்டானது. அநேக அப்போஸ்தலர் தவிர மீது எல்லாம் நிறைய விசுவாசிகள், சீடர்கள் எல்லாரும் சிதறி போகிறாங்க. அப்படி சிதறி போனவர்களில் ஒருவர் பிலிப்பு. இவர் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் என்று அப்போஸ்தலர் 6 வாசிக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டாரு. அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்கிறாரு. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வல்லமையாய் தன் கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். ஆக அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது, வார்த்தை உறுதிப்படுகிறது, வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படுகிறது, பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது, நோய்கள் சுகமாகிறது, குருடர்கள், சப்பானிகள் எல்லாம் சுகம் பெறுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. எழுப்புதல் உண்டான பொழுது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வர்றாங்க. இப்போ அப்போஸ்தலர் சபையை திடப்படுத்துறாங்க என்றெல்லாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலர் 8 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் 26 38 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே எருசலேமிலே, அந்த சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் நடந்து மக்கள் எல்லாம் சபைக்குள்ள வர துவங்கிட்டாங்க. இப்ப ஆவியானவர் பிலிப்பு என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு போன்னு சொல்றார். வனாந்தரத்துக்கு ஏன் போனாரு? அந்த வனாந்தர வழியாய் ஒரு எத்தியோப்பிய ஒரு ராணியினுடைய ஒரு மந்திரியும், அவருடைய எல்லா பொக்கிஷ சாலைகளுக்கும் தலைவனாக இருக்கிற ஒருவன் அந்த பக்கமாக போகிறான். அவனை ரட்சிக்கும்படி தேவன் சித்தம். ஏன்னா அவன் எருசலேமுக்கு வந்தா, யாவே தெய்வத்தை குறித்து பார்த்தா, அவன் ராணி வர வேண்டியதுனால வந்தானோ அல்லது அவன் தனிப்பட்ட விதத்தில் வந்தானோ எப்படியாகவே இருக்கட்டும், ஆனால் அவன் வந்தான் தேவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்தான். ஆனால் அதை பற்றி முழுமையாக அறியாமல் சடங்காச்சாரமாக பலிகளை செலுத்தி அல்லது வெகுமதிகளை கொடுத்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு போனான். ஆனால் தேவனுக்கு அது பிரியமல்ல. அவன் உண்மையான அன்பை, உண்மையான தேவனை, அவருடைய செயல்களை, கிரியைகளை, மகத்துவங்களை, அன்பை, ஆழத்தை உணர வேண்டும் என்று விரும்பி பிலிப்புவை அங்கே போகச் சொல்கிறார். அவன் வனாந்திரத்தில் போகிறான், ரதத்தோடு சேர்ந்து நடக்கிறான். அப்போ பேசுகிறான், ஏறி உள்ள உட்கார சொல்கிறாங்க. அவர் அப்போ இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன உரை அவங்க கையில் இருக்கு. அவர் சொல்லும் பொழுது அவர் ரட்சிக்கப்படுறார். அவர் உடனே அந்த இடத்துல ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு இடம் வருது. அந்த இடத்துல
எனக்கு நீ ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்குறாரு. நீ விசுவாசித்தால் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உடனே இறங்கி ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கரையில் ஏறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை எடுத்துக்கொண்டு போயிட்டார். அவன் ஆசூத்திலே காணப்பட்டு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து செசரியா வரைக்கும் வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, எந்த இடத்தில் தேவை இருக்கிறதோ அந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். ஒவ்வொருவருக்கு அதே சொந்த ஊரில் இருக்கணும், சொந்த கிராமங்களுக்குள்ளே இருக்கணும், சொந்த பட்டணங்களுக்குள்ளே இருக்கணும், உறவுகளுக்கு மத்தியில் இருக்கணும், ஸ்கூல் மத்தியில் இருக்கணும், காலேஜில் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ எங்களை இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு பெங்களூர் போனார், அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு போனோம். இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிருக்கோம். ஆக ஆவியானவர் எங்கு தேவை இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களோ, எந்த ஜனங்களுக்கு யாரை நாம் அனுப்பினால் அவன் மூலம் தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள் நிறைவேறுமோ அப்படிப்பட்டவர்களை இயக்குகிறார். ஆகவே ஆவியானவருடைய சத்தம் கேட்டு நம்மளுடைய ஒரு சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து நாம் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். ஆவியானவர் எங்கு சொல்லுகிறாரோ அங்குதான் நாம் செய்யணும். எனக்கு இங்கே நல்லா இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல தான் நிறைய காணிக்க வர ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல நான் வாழும் பொழுது நான் பெரிய ராஜ்யத்தை கட்டிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்ன நடக்குங்கிற ப்ளஸ்ஸும் தெரியும், மைனஸும் தெரியும். அவர்தான் ராஜா, அவர்தான் நம்மை இயக்குகிறார். ராஜாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ வேண்டியதும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவை உள்ள இடத்துல எங்கே ஆவியானவர் அனுப்புகிறாரோ, எங்கே போகச் சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு போய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியை செய்ய வேண்டியது அவசியம். அது சின்னதோ பெருசோ அது அவர் பார்த்துக்கிறார். அது சின்னதோ பெரியதோ அது நமக்கு தேவையில்லை. சொல்லுவதை செய்தால் நமக்கு போதுமானது. இதைத்தான் யோவான் 2 வாசிக்கிறோம். மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், வேற எதுவும் செய்யாத. உன்னை தண்ணி எடுத்து கொண்டு வானா கொண்டு வா, ஜாடியில் ஊற்றுனா ஊற்று, மொண்டு கொடுனா கொடு, நீ கிளாஸ் எடுக்காது. என்ன ஆண்டவரே ஜோமன்ல எசன்ஸ் ஊற்றல, வேறு எதுவுமே பண்ணலை, எந்த ஃப்ளேவரும் போடல, அந்த கிளாஸ் எல்லாம் வேண்டாம். ஊழியம் என்பது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதுமானது. அதற்குரிய கணங்கள், அதற்குரிய நன்மைகள், அதற்குரிய பெயர், அதற்குரிய கீர்த்தி, அதற்குரிய கணம் எல்லாமே தேவன் தருவார். மாத்திரமல்ல, அவர் மனதில் நினைத்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை பரலோகத்தில் கொண்டு வரும். பூமியிலே நமக்கு நிறைவான பலனும் கிடைக்கும். ஆக எனக்கு அன்பானவர்களே, 4 காரியங்களை சொன்ன பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். அவர் ஆலயமாக நாம் இருக்கிறபடினாலே, அவர் வீடாக இருக்கிறபடினாலே, ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகையாக பண்ணையாக நாம் இருக்கிறபடினாலே, அவர் நம்மேல் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நமக்காக செயலாற்ற விரும்புகிறார். மாத்திரமல்ல, நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி 4 காரியங்களை சொன்ன. ஒன்று, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கற்புள்ள கனியாக பரிசுத்தத்தை காத்து நாம் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே. ஏனென்றால் நாம் கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு, ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம். நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்து கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் நம்ம வேற எவனையும் பார்க்கக்கூடாது, வேற எவனையும் பார்க்கக்கூடாது, இருதயத்தில் வேசித்தனை சிந்த வரக்கூடாது. பரிசுத்தமாக என் கணவராக அவர் வரப்போகிறார், அவருக்கு பிரியமாக நான் நடக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ப்ரிப்ரேஷன் நம்மளுடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துறார். அதை நம்ம வேதத்தை வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆவியானுடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நம்மை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, பெருவெல்லம் போல சாத்தான் நம்மை அழிக்க வருவான், நம்முடைய தரிசனத்தை அழிக்க வருவான், நம்முடைய குடும்பத்தை அழிக்க வருவான், ஊழியத்தை அழிக்க வருவான். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும் பொழுது அவனை நாம் சிங்கத்தை சிம்சோன் கிழித்து போட்டது போல, தாவீது கிழித்து போட்டது போல கிழித்து போடுகிற வல்லமை நமக்குள் உண்டு. நமக்குள் உண்டு மீன்ஸ் நம்முடைய பலன் அல்ல, ஆவியானவருடைய பலத்தினாலே. இரண்டாவது, நம்மை கட்ட முடியாது, மாந்திரிகத்திலோ எதிலோ கட்ட முடியாது. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு களங்கம் உண்டாக்குகிற அவனுடைய ராஜ்யத்தை நாம் கலங்கி நஷ்டப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருப்போம். எந்த சூழ்நிலை கொண்டு நம்மை அடைக்க முடியாது, எந்த மனிதர்களும் நம்மை ஒடுக்க முடியாது. காரணம், ஆவியானவர் நம்மேல் இருக்கிறபடியால் ஜெயம் 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 என்கிற ஒரு ஜெயத்தின் கீழாகவே வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழுவோம். மூன்றாவதாக, தடைகளை நீக்கி போடுவார். எத்தனை வருஷ தடை என்னவா இருக்கட்டும், ஊழியத்திலேயோ குடும்பத்திலேயோ எதிலோ, உங்கள் சொத்துல கூட வாங்குறதுல கூட தடையாக இருக்கலாம். வீடு கட்டுறது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க, அஸ்திபாரம் போட்டப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு துக்க காரியம் நடந்திருக்கும், தடை.
பணம் கிடைக்காம போயிருக்கும் தடை, அல்லது பணம் இருக்கும் இயற்கை சாதகமாக இருக்காது தடை, அல்லது இயற்கை எல்லாமே சாதகமாக இருந்தாலும் மனித ஒரு உதவிகள் இல்லாமல் போயிருக்கும் தடை, குறித்த காலத்துக்குள்ளே முடிக்க முடியாதபடிக்கு உடல் பலவீனங்கள் ஏற்பட்டு அவங்க ஏன்டா இந்த வீட்டை ஆரம்பித்தோன்னு சொல்லி நொந்து போன எத்தனையோ நான் பேரை பார்த்துருக்கேன். நானும் போய் அப்படிப்பட்ட பாதியில் நான் பில்டிங்க்கு போய் ஜெபிச்சு சாப வல்லமைகளை முறித்து போராடுகிற பிசாசின் கட்டுகளை முறித்து அவங்கள ஆசீர்வச்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு 15 நாள் 1 மாதத்துக்குள்ள பில்டிங்கை அவங்க முடித்து பிரதிஷ்டை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆக இது என்னை கொண்டு ஆவியானவர் செய்தது. ஆவியானவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து எப்படி 2ஆம் ஆலயத்தை கட்டி எழுப்பினாரோ அப்படியாக உங்கள் வாழ்வில் தடைப்பட்ட எல்லாவற்றையும் சீர்படுத்தி மீண்டுமாய் உங்கள் நிலையில் நிறுத்தி ஆசீர்வதிப்பார். கடைசியாக சுவிசேஷ பணியில் அவர் எங்கே விரும்புகிறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ அங்கே அவர் நம்மை பயன்படுத்த நம்மை விட்டு கொடுப்போம். அப்போது ஆவியானவர் நம் வாழ்க்கையில மகிமையாய் கிரியை செய்வார். ஆகவே ஆண்டவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம். அவர் நம்மேல் தங்கியிருக்கிற நல்ல ஆவியா இருக்கிறார். அவரே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணின ஆவியானவர். அவரே கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவின் மேல் இறங்கி வந்த ஒரு ஆவியானவர். அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான் பரலோகம் களி கூர்ந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களில் பிரியமாக இருக்கிறார். உங்கள் மேல் நீங்களும் ஒரு நேசகுமாரன் குமாரத்திகள் தான். ஆகவே ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்க நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவின் வல்லமையோடு உங்களை வாழ வைப்பார். பூமியிலே நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பிதாவினால் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறி, சித்தம் நிறைவேறி, பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க. அதற்கு ஆவியான உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கற்புள்ள கன்னிகையாக சத்துருவின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தடைகள் எல்லாம் உடைத்து முன்னோக்கி சென்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற தேவ மனிதர்களாக ஆவியானவர் மூலம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனையும் தாழ்த்துகிறேன். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவரோட வாழ்வில் நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் செய்யும் தடைகளை உடையும் வாழ வழியின்றி இருக்கிறவர்களுக்கு புதிய வழி வாசல்களை திறந்து கொடுப்பீராக. கர்த்தருடைய மகிமை அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்படட்டும், கிரியைகள் வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரை ஆண்டவரே இறந்து போன, மரித்து போன, நடக்காது என்று நினைத்தவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமையினால உயிர் வருவதா, ஜீவன் இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், பரலோக ராஜ்யம் மகிமை அடையட்டும். அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க. உமது வருகை வரை உங்களுக்கு பிரியமாய் வாழ கிருபைதார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.